என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தேர்தல் காலம். கட்சிகள் பெரும்பாலும் கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டு விடுவதால் யார் யாரோடு இணைவார்கள் என்று கணிப்பது சற்று சிரமமாகவே இருக்கிறது. பல்லாண்டு காலம் தேர்தல்களை கூர்ந்து நோக்கி வந்தவர்களே திணறி போகின்றனர். வேண்டிய இடங்கள், அதிலும் விரும்பிய தொகுதிகள், இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் தேர்தல் செலவுக்கான தொகை போன்றவைதான் கூட்டணியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கின்றனவென்று பேசப்படுகிறது. மற்றபடி அவர் இருந்தால் நான் வரமாட்டேன் அல்லது யார் வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் தலைமையை நான் மட்டும்தான் வகிப்பேன் என்று சொல்வதெல்லாம் சமரசப்படுத்தப்பட்டுவிடும் என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் எப்பொழுதும் கூட்டணியே இல்லை, மக்களோடுதான் கூட்டணி, மதவாதம் பேசுவோரோடு ஒரு காலம் சேர மாட்டோம், தேர்தலில் நானோ குடும்பத்தினரோ நிற்கவே மாட்டோம், இது சத்தியம் என்று சொன்னவர்களையெல்லாம் பார்த்தவர்கள்தானே நாம். அதனால் யார் யாரோடு சேர்ந்தால் நமக்கு நல்லது என்று சிந்திக்கும் ஆசையில் மக்கள் இருப்பதாக தோன்றவில்லை. மாறாக இது சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக மாறிவிட்டதாக தோன்றுகிறது. அந்த வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து செய்திகளில் வெளியான தகவல்களின் அடிப்படையில்தான் இன்றைய விவாதம் அமைகிறது. விவாத பொருள் தேமுதிக எந்த கூட்டணியில் சங்கமிக்கும் என்பது. பங்கு பெறுவோர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன், மூத்த செய்தியாளர் மணி, காங்கிரஸ் கட்சியின் தமிழக செய்தி தொடர்பாளர் கோபண்ணா, கோவையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொருளாளர் SR சேகர் ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். முதல் கேள்வியும் அதுதான், தேமுதிக எங்கு சங்கமிக்கும் என்பது உங்களுடைய கருத்து? இது அவங்களுடைய உரிமை. இப்போ அவர் தான் அதை முடிவு பண்ணணும். அவங்க ஒரு அமைப்பில் இருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு நல்ல ஆட்சி மத்தியில் அமைகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைஞ்சால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களை புரிஞ்ச தலைவர் சொன்னார், நேற்று கூட தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த புரிதலுக்கான இடைவெளி இருக்குது, அது சரி வரல அன்னு நேற்று சொல்லியிருக்கிறாரு. இதுதான் எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எது நல்லதுங்கிற கேள்விக்கு இது நல்ல பதில். ஆமாம். ஆனாலும் உண்மை நிலவரத்தை நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருப்பீர்கள். எங்க அவர் சேருவார்னு உங்கள் யூகம் என்ன? காம்பினேஷன் ஃபெர்மெண்டேஷன் நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, என்னென்ன காரணிகள்லாம் ஒரு சிலர் சொன்னீங்க. அதை பொறுத்தவரையிலே அவங்க தான் முடிவு பண்ண முடியாது. நாங்கள் யூகத்தின் அடிப்படையிலையோ ஒரு சிலர் சொல்கிறாங்க ஜாதகம் பார்ப்பாங்க, இது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது. அது அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நல்லதை நினைத்து அவர் முடிவெடுக்க வேண்டும். அதுதான் எல்லாருடைய விருப்பம், தமிழக மக்களின் விருப்பம். நல்ல முடிவுகள், மத்தியில் நல்ல ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு அவருடைய ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிற நிலையில் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்று நாங்களும் நம்புகிறோம். ஆக உங்க மனசுக்கு உள்ள அந்த ஊகம் வெளியில் சொல்ல முடியாததாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, யூகம் அவரில் முடிவெடுக்கணும். திராவிட முன்னேற்றங்கள் தான் எங்கள் தலைவர் பொதுக்குழு முடிவெடுப்பாங்க. இது வேற ஒரு கட்சி, தேசிய திராவிட முற்போக்கு கழகம், அவங்க கட்சி, அதோடைய தலைவர் அவர் இருக்கிறாரு, அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க தானே முடிவெடுக்கணும். அதில் நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க விருப்புகள் எப்படி இருக்கிறோம், எந்த அணியில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவரு பார்க்கலாம்னு சொல்கிறாரு. இப்போ ஊடகங்கள்லையும் செய்திகள் வந்துட்டுருக்கு, பார்ப்போம், சந்திப்போம், இன்னும் என்ன அவசரப்பட வேண்டாம்னு சொல்லி செய்திகள் இப்போ எழுதுகிறாங்க, ஊடகமாக எழுதுகிறாங்க. ஒருவேளை இருக்கலாம், ஒரு முடிவுகள் எடுக்கலாம். இந்த வருடம் இன்னைக்கு பிறந்திருக்கு, புத்தாண்டு பிறந்திருக்கு 14, நல்ல முடிவுகள் வரும்னு நம்புகிறோம். நல்லது நடக்கணும், நாட்டு நலனுக்காக நல்லது நடக்கும். இதற்கு மேலும் அவரை தோண்ட விரும்பவில்லை. உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து அவர் இந்த தடவை நிச்சயமாக ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியில் தான் இருப்பார். இப்போ 2011 எப்படி ஒரு வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியில் இருந்தாரோ அதே போன்ற ஒரு முடிவை தான் இந்த முறையும் அவர் எடுப்பார். அப்படின்னா அவர் சேரும் கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணியாக மாறுமா, அல்லது ஏற்கனவே அப்படி ஒரு கூட்டணி இருந்து அதில் சேருவாரா? அதுதான் இப்போ அவர் ஒரு பெரிய கட்சி ஏதாவது ஒரு கட்சியோடு தான் அவர் நிச்சயமாக போவார். அவர் 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியோடு அவரால் போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளில் இந்த முறை அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது கடந்த 2.5 ஆண்டுகளில் தமிழக அரசியலில் அவருக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள், நிகழ்வுகள், இவற்றின் அடிப்படையில் பார்த்தால் எந்த ஒரு அரசியல்வாதியும் வழக்கமாக என்ன முடிவு எடுப்பாரோ அந்த முடிவை தான் அவர் எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்போ 2 திராவிட கட்சிகள் கிடையாது, அதாவது திமுக அதிமுக இல்லை, இருக்கிறது காங்கிரஸ் பாஜக. இந்த 2ல் எதோட அவர் சேரலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நான் சொன்னது இன்னும் தெளிவாக சொல்கிறதுனா உங்களுக்கு இந்த காங்கிரஸ் பிஜேபியோட அவர் போவதற்கு வாய்ப்பு குறைவு. என்னை பொறுத்தவரையில் நான் அவர்
வெளிப்படையாக சொல்வதென்றால் அவர் திமுகவோடு போவார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறை வைத்து பார்த்தாலும் 2011 இங்கு தமிழகத்தில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட சில அரசியல் அனுபவங்கள், அரசியல் பின்னடைவுகள், அவர் கட்சியிலிருந்து 7-8 எம்எல்ஏக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். கட்சியினுடைய பிரசிடியம் சேர்மன் சொல்லக்கூடிய அவைத்தலைவரே கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு முடிவை எடுக்குமோ அந்த முடிவை தான் அவர் எடுப்பார். அதில் 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியோடு தான் அவர் போவார் என்று நான் சொல்கிறேன். காங்கிரஸ், பிஜேபி என்று நான் சொல்லவில்லை. உங்கள் கருத்து? வருகிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை வீழ்த்த வேண்டும். ஒரு பக்கம் தேசிய அளவிலே அந்த சக்திகள் மீண்டும் வளரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாது. 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் எந்த அடிப்படையில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தாரோ அதே அடிப்படை 2014க்கும் இருக்கிறது. அப்போ 2004ஐ விட 2014 பாஜக நரேந்திர மோடி என்கிற வேட்பாளர் 6 மாதங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டு அவர் பின்னாலே இன்றைக்கு பாஜக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கு. அந்த சக்திகளை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு மதசார்பற்ற சக்திகளுக்கு இருக்கிறது. ஒன்று. அடுத்து தேமுதிகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலை எடுக்கணும். அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது. அதிமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு பலமான கூட்டணி தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும். அந்த கூட்டணி திமுக தலைமையில் தான் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டணியிலே தேமுதிக இணைவதன் மூலமாக மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சி தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும். அந்த முயற்சி வெற்றி பெற்றால்தான் அந்த முயற்சியில் மதசார்பற்ற சக்திகள், காங்கிரஸ் கட்சி போன்ற, விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் புதிய தமிழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போன்ற மதசார்பற்ற சக்திகளெல்லாம் ஓரணியில் திரளுமேயானால் 2004 வெற்றியை 2014 பெற முடியும். அதற்கான முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தேமுதிகவும் ஈடுபட வேண்டும். காங்கிரஸ் கட்சியிலே அந்த ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக வேண்டும். இதெல்லாம் உருவானால் தமிழ்நாட்டிலே 30 இடங்களில் மதசார்பற்ற சக்திகள் நாட்டு நலன் கருதி தேசிய அளவிலே தமிழ்நாட்டிலே பாஜக மதவாத சக்திகள் ஊடுருவதை தடுப்பதற்காகவாது இன்னைக்கு மிகப்பெரிய பேராபத்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும். விருப்பத்தை சொல்றீங்க. ஒரு பார்வையாளரா இன்றைய சூழலில் எங்கு செல்லும்னு உங்களுக்கு தோன்றுகிறது? தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுகவை வீழ்த்துவதற்கு எந்த அணியில் சேர வேண்டுமோ அந்த அணியில் சேருவதன் மூலமாகத்தான் தேமுதிக அதிக இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். அந்த அணியில் தான் தேமுதிக சேரும். அந்த அணி என்பது திமுக தலைமை இருக்கிற மதசார்பற்ற கூட்டணியாகத்தான் இருக்க முடியும். அதில் காங்கிரஸ் கட்சி இப்போ பாஜக மதவாத சக்திகளோட தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அந்த மதசார்பற்ற அந்த கொள்கையிலிருந்து தேமுதிக விலகும் என்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அடுத்து நீங்க திமுக தேமுதிக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுமேயானால், காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுமேயானால், அதனால் மதசார்பற்ற சக்திகள் பலகீனமடைந்து அதிமுக வெற்றி பெறுகிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். SR சேகர், உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நண்பர் கோபண்ணா அவர்கள் தன்னுடைய தீராத ஆசையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கி காங்கிரசினுடைய அதாவது அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தோளுமே தயாராக இல்லாமல் எல்லார் தோள்லையும் ஏறி நின்ற காங்கிரஸுக்கு இப்போ தோள் கிடைக்காமல் தடுமாறுது. கூட்டணியே இல்லாமல் எல்லாருமே புறக்கணித்து விடுவார் என்ற பயத்தில் அவரே ஒரு ஃபார்முலா சொல்லி இவர்களெல்லாம் சேரணும், அதற்கு காரணம் மதவாத சக்தி என்று சொன்னார். இந்த மதவாதம் என்கிற பேச்சு அழிந்து போய்விட்டது. இப்போ வளர்ச்சி என்கின்ற பேச்சு தான் இந்தியாவில் இருந்திருக்கிற. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதில் மதவாத சக்திகள் என்று மதவாத சக்திகளுக்கு எதிராக, அதாவது பாஜகவுக்கு எதிரான்னு சொன்ன வார்த்தையில் ரொம்ப அழகாக அவரே சொன்னார். முஸ்லீம் லீக்கு அது மதவாதம் இல்லை, தமுமுக அது மதவாதம் இல்லை. தொடர்ந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த தடவை காங்கிரஸுக்கு மக்கள் என்ன பரிசளிக்க போகிறார் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இந்தியாவினுடைய இன்றைய அரசியல் சூழ்நிலை எங்கே போயிருக்குன்னு தெரியும். மோடி அலையல்ல, மோடி சூறாவளி அல்ல, மோடி சுனாமி வீசி கொண்டிருக்கிறது. மோடி என்கின்ற சூரியனை தான் எல்லா சக்திகளும் என்று சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் கடந்த 4 மாநில தேர்தலை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வெற்றி பிஜேபி. உங்களுடைய கேள்வி மறுபடியும் சொல்லுங்க. சுனாமின்னு சொன்னீங்க. சுனாமி அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்றா?
ரீதியாக என்ன இருந்தாலும் சரி, அப்படியாகின்ற போது திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல மறந்துவிடவில்லை.